மதுரை பாலமேடு அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். அது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் விபத்து குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே உள்ள இந்த கோடாங்கிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கணேசன், அவரது நண்பர் தினேஷ் ஆகியோர் ரெண்டு பேருமே இருசக்கர வாகனத்துல இந்த பாலமேடு வெள்ளையாம்பட்டி அருகே வந்துட்டு இருக்காங்க. அங்க நின்றுட்டு இருந்த ஒரு கார் திடீர்னு பாத்தீங்கன்னா கணேசன் ஓட்டி வந்த அந்த இருசக்கர வாகனத்தின் பக்கம் திரும்பிய நிலையில பயங்கரமான நிலையில அவரு இருசக்கர வாகனத்து மேல மோதுது. கணேசன் இதனால சம்பவ இடத்துல உயிரிழக்கிறாரு. அவருடைய மற்றொரு நண்பர் பாத்தீங்கன்னா தினேஷ் பலத்த காயம் அடைகிறாரு. உடனே அருகே இருந்தக்கூடிய அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை அரசு ராஜேந்திர மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு. இருசக்கர வாகனத்துல வந்த கணேசன் பரிதாபமா உயிரிழந்து போவாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய உடல் கூராய்வுக்கு அவருடைய உடல் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து குறித்து சிசிடிவி காட்சிகள் எடுத்து பார்க்கும்பொழுது பாலமேடு காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல அந்த கார் ஓட்டுநர் தப்பி ஓடிட்டதாகவும் அவர் தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. எதிர்பாராத விதமா நடந்த மாதிரி இந்த சிசிடிவி காட்சி இல்லைன்ற ஒரு அடிப்படையில தற்போது இது கொலை முயற்சியா இருக்கலாம் என்ற கோணத்துல பாலமேடு காவல்துறை விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. தற்போது விபத்து குறித்து சிசிடிவி காட்சி வெளியாகிய நிலையில் அதை வச்சு காவல்துறை தீவிரமாக விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.